ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், காதல், திருமணம், குழந்தை பாக்கியம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். இது குரல் மீடியாவின் இன்றைய பிரதான செய்திகள். செய்திகளை வாசிக்கும் நான் கோகுலநாதன் தமிழினி. முதலில் தலைப்புச் செய்திகள். 50 ஆண்டுகளுக்கு பிறகு வலதுசாரிகள் வசம் சென்றது அன்னமஸ் நகரம். பல நகரங்களில் வலதுசாரி வேட்பாளர்கள் முன்னிலை. பிரான்ஸ் நாட்டுடனான எல்லை கட்டுப்பாடுகளை அதிகாரப்பூர்வமாக நீக்கியது ஜெர்மனி அரசு. புலம்பெயர்தல் மற்றும் ஆட்கடத்தலை தடுக்க விதிக்கப்பட்ட தடை வாபஸ். சர்ச்சைக்குரிய கைது வீடியோவால் வெடித்த வன்முறை. பிரான்சின் நொய்ட்ரியல் காவல் நிலையம் மீது பட்டாசுகள் வீசி தாக்குதல். ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பு தொடர்பில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் ராணுவ கோரிக்கையை நிராகரித்த பிரான்சில் ஏப்ரல் 9 முதல் வருமான வரி தாக்கல் தொடக்கம். இணையதளம் மற்றும் காகிதம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என தெரிவிப்பு. பிரான்ஸ் எல்லையில் 1 டன் போதைப் பொருள் அதிரடி பறிமுதல். ஸ்பெயினிலிருந்து லாரியில் கடத்தி வந்த பெலாரஸ் நாட்டவர் கைது. பிரான்ஸ் நகராட்சி தேர்தலில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தோல்வி. இரு அணிகளும் மீண்டும் தேர்தலை சந்திக்க தயார் என அறிவிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். கிழக்கு பிரான்சின் ஹவுட்-சவாய் மாவட்டத்தில் நடைபெற்று வரும் நகராட்சி தேர்தலின் முதல் சுற்று முடிவுகள் அப்பகுதியின் அரசியல் நிலைமையில் திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளன. குறிப்பாக கடந்த 50 ஆண்டுகளாக இடதுசாரி கட்சிகளின் அசைக்க முடியாத கோட்டையாக திகழ்ந்த அன்னமஸ் நகரை மத்திய வலதுசாரி வேட்பாளரான கேப்ரியல் டப்லட் முதல் சுற்றிலேயே கைப்பற்றி மாபெரும் வெற்றியை பதிவு செய்துள்ளார். இதன் மூலம் அரை நூற்றாண்டு கால இடதுசாரி நிர்வாகம் தற்போது வலதுசாரிகளின் வசமாகியுள்ளது. அப்பகுதி அரசியல் நோக்கர்களிடையே பெரும் கவனத்தை பெற்றுள்ளது. அன்னமாஸை தொடர்ந்து அருகில் உள்ள அம்பிலி மற்றும் வில்லலாகிராண்ட் உள்ளிட்ட முக்கிய நகரங்களிலும் வலதுசாரி மற்றும் மத்திய வலதுசாரி வேட்பாளர்களே குறிப்பிடத்தக்க முன்னிலையை பெற்றுள்ளனர். ஹவுட்-சவாய் மக்களிடையே ஏற்பட்டுள்ள இந்த அரசியல் மாற்றம் ஆச்சரியமளித்தாலும் இத்தேர்தலின் முதல் சுற்றில் வாக்காளர்களின் பங்கேற்பு மிகவும் குறைவாகவே இருந்ததாக அதிகாரப்பூர்வ தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனசி மற்றும் செயின்ட் ஜூலியன் என் ஜெனிவாய்ஸ் போன்ற முக்கிய நகரங்களில் 2ஆம் சுற்று வாக்குப்பதிவு நடைபெற உள்ள நிலையில் அந்த இறுதி முடிவுகளுக்கு பிறகே இந்த வலதுசாரி அரசியல் அலை முழுமையாக தொடருமா என்பது உறுதியாகும் என அரசியல் வட்டாரங்கள் தீவிரமாக கண்காணித்து வருகின்றன. கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் முதல் அமுல்படுத்தப்பட்டிருந்த பிரான்ஸ் நாட்டுடனான எல்லை கட்டுப்பாடுகளை ஜெர்மனி அரசு தற்போது முழுமையாக விலக்கிக் கொண்டுள்ளது. அளவுக்கு அதிகமான முறைப்படுத்தப்படாத புலம்பெயர்தல் மற்றும் ஆட்கடத்தல், கும்பல்களின் ஊடுருவல் ஆகியவை ஜெர்மனியின் புகலிட அமைப்பின் மீது கடும் அழுத்தத்தை ஏற்படுத்தியதால் இந்த திடீர் எல்லை கட்டுப்பாடுகள் கடந்த செப்டம்பர் 16ஆம் தேதி அவசரமாக கொண்டுவரப்பட்டன. இதன் காரணமாக பிரான்சிலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் மக்களின் எண்ணிக்கை சுமார் 38% வரை கடுமையாக சரிந்தது. இதனால் எல்லையின் இருபுறமும் உள்ள தங்களின் அன்றாட வியாபாரம் பெருமளவில் பாதிக்கப்படுவதாக வணிகர்கள் தொடர்ந்து அரசுக்கு புகார் தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் நிலைமையை கருத்தில் கொண்டு பிரான்சுடனான எல்லை கட்டுப்பாடுகளை ஜெர்மன் அரசு தற்போது அதிகாரப்பூர்வமாக நீக்கியுள்ளதால் தினமும் எல்லை கடந்து பயணிக்கும் இரு நாடுகளையும் சேர்ந்த பொதுமக்களும் வியாபாரிகளும் பெரும் நிம்மதியும் மகிழ்ச்சியும் அடைந்துள்ளனர். பிரான்சின் சைன் எட்மார்ட் மாவட்டத்தில் உள்ள நாய்சில் நகராட்சி காவல் நிலையத்தின் மீது சுமார் 30 பேர் கொண்ட கும்பல் பட்டாசுகளை வீசி தாக்குதல் நடத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திங்கட்கிழமை இரவு 11:10 மணியளவில் அரங்கேறிய இந்த வன்முறையில் காவல் நிலையத்தின் நுழைவு வாயில் மற்றும் ஒரு காவல் வாகனம் கடுமையாக சேதப்படுத்தப்பட்டன. சமூக வலைதளங்களில் பரவிய சர்ச்சைக்குரிய ஒரு கைது நடவடிக்கையின் காணொளியே இந்த திடீர் வன்முறைக்கு காரணமாகும். நிலைமையை கட்டுக்குள் கொண்டுவர கூடுதல் படையினராக வரவழைக்கப்பட்ட தேசிய காவல் படையினர் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்ட நிலையில் இந்த ஆயுதமேந்திய வன்முறையில் ஈடுபட்டதாக 15 வயதுடைய 3 சிறுவர்கள் மற்றும் 35 வயதுடைய ஒருவர் என 4 பேர் அதிரடியாக கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வன்முறைக்கு முன்னதாக அன்றைய தினம் இரவு 9:20 மணியளவில் 18 முதல் 23 வயதுக்குட்பட்ட 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்திருந்தனர். போதைப்பொருள் கடத்தலை தடுக்கும் சட்டத்தின் கீழ் விதிக்கப்பட்ட தடைகளை மீறியதற்காக இருவரும், கலவரத்தை தூண்டியதற்காக ஒருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த கைது நடவடிக்கைகளில் ஒன்றின் போது எடுக்கப்பட்ட காணொளியே சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
இந்த குறிப்பிட்ட கைது நடவடிக்கை சட்டப்பூர்வமானதா என்ற கேள்வியை எழுப்புவதாக அரசு தரப்பு வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார். சம்பந்தப்பட்ட நபரை மருத்துவர் பரிசோதித்ததில் அவர் காவல்துறை காவலில் இருக்க தகுதியான நிலையில் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதுடன் அவருக்கு ஏற்பட்டுள்ள சாத்தியமான காயங்கள் குறித்த மருத்துவ சான்றிதழை பெற மேலதிக பரிசோதனைகளும் நடைபெற உள்ளன. இந்த ஒட்டுமொத்த சம்பவங்கள் தொடர்பாக தற்போது 3 தனித்தனி விசாரணைகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. தடை மீறல்கள் மற்றும் கிளர்ச்சியை தூண்டியது தொடர்பான முதல் விசாரணையை டோர்சி உள்ளூர் போலீசாரும், காவல் நிலையம் மீதான நகர்ப்புற வன்முறை குறித்த 2வது விசாரணையை சைன் எட் மார்ன் போலீசாரும் மேற்கொண்டுள்ளனர். மிக முக்கியமாக பொது அதிகாரம் வகிக்கும் காவல்துறையினரால் வேண்டுமென்றே வன்முறை பிரயோகிக்கப்பட்டதா என்பது குறித்த 3வது விசாரணையை தேசிய காவல்துறையின் பொது ஆய்வாளர் அலுவலகம் முன்னெடுத்து வருகிறது. மத்திய கிழக்கில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ள ஹார்முஸ் நீரிணை விவகாரத்தில் அப்பகுதியை பாதுகாக்க தங்களுக்கு ராணுவ உதவி வழங்குமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் விடுத்த கோரிக்கையை பிரான்ஸ் திட்டவட்டமாக நிராகரித்துள்ளது. இன்று நடைபெற்ற தேசிய பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பங்கேற்று பேசிய பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவல் மக்ரோன், தற்போதைய பதற்றமான சூழ்நிலையில் ஹார்முஸ் நீரிணையை திறக்கவோ அல்லது அதனை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரவோ முன்னெடுக்கப்படும் எவ்வித ராணுவ நடவடிக்கைகளிலும் பிரான்ஸ் நாடு பங்கேற்காது என தனது உறுதியான நிலைப்பாட்டை அறிவித்துள்ளார். அதேவேளையில் ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பு தொடர்பாக அமெரிக்காவின் கோரிக்கைக்கு நேர்மறையான பதிலை அளிக்க வேண்டும் என பிரான்ஸ் மீது தொடர்ந்து கடுமையான அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது தற்போதைய சர்வதேச அரசியல் களத்தில் புதிய பதற்றத்தை உருவாக்கியுள்ளது. ஆயினும் இந்த போர் பதற்றம் முழுமையாக தணிந்து நிலைமை அமைதியாகும் பட்சத்தில் அப்பகுதியில் பயணிக்கும் வணிக கப்பல்களுக்கு பாதுகாப்பு வழங்கும் நடவடிக்கைகளில் மட்டும் பிரான்ஸ் பங்கேற்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஜனாதிபதி மக்ரோன் மேலும் தெளிவுபடுத்தியுள்ளார். பிரான்சில் இந்த ஆண்டுக்கான வருமான வரி தாக்கல் செய்யும் நடைமுறை வரும் ஏப்ரல் 9ஆம் தேதி வியாழக்கிழமை முதல் தொடங்கும் என பிரெஞ்சு வரி அதிகாரிகள் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளனர். பெரும்பாலான மக்கள் திரையில் காட்டப்படும் இணையதளம் வாயிலாகவே ஆன்லைனில் தங்கள் வரி கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றாலும், புதிதாக வந்தவர்கள் மற்றும் இணைய வசதி இல்லாதவர்கள் காகித படிவங்கள் மூலமாகவும் தாக்கல் செய்ய அனுமதிக்கப்படுகிறார்கள். இதற்கான காலக்கெடு நீங்கள் வசிக்கும் பகுதியை பொறுத்து மாறுபடும். காகிதம் மூலம் தாக்கல் செய்பவர்களுக்கு மே 19ஆம் தேதியும், ஆன்லைனில் தாக்கல் செய்யும் 1 முதல் 19 வரையிலான மாவட்டங்கள் மற்றும் வெளிநாட்டில் வசிப்பவர்களுக்கு மே 21ஆம் தேதியும் கடைசி நாளாகும். அதேபோல 20 முதல் 54 வரையிலான மாவட்டங்களுக்கு மே 27ஆம் தேதியும், 54 முதல் 96 வரையிலான மாவட்டங்கள் மற்றும் வெளிநாட்டு பிரதேசங்களில் வசிப்பவர்களுக்கு ஜூன் 4ஆம் தேதியும் நள்ளிரவு 11:59 மணி வரை காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வெளிநாட்டிலிருந்து ஓய்வூதியம் பெறுபவர்கள் உட்பட பிரான்சில் வசிக்கும் அனைவரும் கட்டாயம் இந்த வரி அறிவிப்பை செய்ய வேண்டும். பிரான்சில் விடுமுறை கால இல்லங்களை வாடகைக்கு விட்டு வருமானம் ஈட்டும் வெளிநாட்டினருக்கும் இது பொருந்தும். இந்த ஏப்ரல் வரி தாக்கலானது கடந்த ஆண்டு ஜனவரி 1 முதல் டிசம்பர் 31 வரையிலான வரி ஆண்டிற்கானதாகும். எனினும் கடந்த ஜனவரி 1, 2026க்கு பிறகு பிரான்சுக்கு குடிபெயர்ந்தவர்கள் இந்த ஆண்டு வரி தாக்கல் செய்ய தேவையில்லை. அவர்கள் 2027ஆம் ஆண்டில் செய்தால் போதுமானது. அத்துடன் வரி தாக்கலை தொடங்க முதலில் ஒரு வரி எண் பெறுவது அவசியமாகும். வரி செலுத்துவோர் தங்களின் உலகளாவிய வருமானம் மற்றும் அனைத்து சொத்துக்களையும் இதில் அறிவிக்க வேண்டும் என்பதுடன் வெளிநாடுகளில் உள்ள தங்களின் செயல்பாட்டில் இல்லாத வங்கி கணக்குகளை கூட பிரெஞ்சு அரசிடம் கட்டாயம் வெளிப்படுத்த வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் சம்பளதாரர்களுக்கு வருமான வரி அவர்களின் ஊதியத்திலேயே பிடித்தம் செய்யப்படுவதால் அவர்கள் பெரும்பாலும் கூடுதல் வரி செலுத்த வேண்டியிருக்காது. மேலும் தொண்டு நிறுவனங்களுக்கான நன்கொடை அல்லது குழந்தை பராமரிப்பு போன்ற செலவுகளுக்கு அரசு வழங்கும் வரி சலுகைகள் மூலம் அவர்கள் செலுத்திய பணத்தை திரும்பப் பெறவும் வாய்ப்புள்ளது. அதே சமயம் சிறு வணிகர்கள் மற்றும் சுயதொழில் செய்பவர்களுக்கு வரி செலுத்துவதற்கான ரசீது தனியாக அனுப்பி வைக்கப்படும். உங்களின் வரி தொகையை முன்கூட்டியே கணக்கிட உதவும் ஆன்லைன் கருவி ஒன்றையும் வரித்துறை தற்போது வழங்கியுள்ளது. பிரான்சை பொறுத்தவரை வருமான வரியை தாண்டி அதைவிட அதிக அளவிலான சமூக கட்டணங்கள் வசூலிக்கப்படும் என்பது கவனிக்கத்தக்கது. மேலும் பிரான்சில் சொந்தமாக சொத்து வைத்திருப்பவர்களுக்கு இலையுதிர் காலத்தில் அதற்கான சொத்து வரிக்கான அறிக்கைகள் தனியாக அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரான்சின் பிரேனிஸ் அட்லாண்டிக்ஸ் பகுதியில் ஸ்பெயின் எல்லையையொட்டி அமைந்துள்ள
பிரியாட்டு நெடுஞ்சாலை சுங்கச்சாவடியில் சுமார் 1 டன் அளவிலான போதைப் பொருட்கள் அதிரடியாக பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. கடந்த புதன்கிழமை A63 நெடுஞ்சாலையில் ஸ்பெயினிலிருந்து வந்த கனரக லாரி ஒன்றை இடைமறித்து ஹெண்டே சுங்கத்துறை அதிகாரிகள் தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த லாரியில் ஏற்றப்பட்டிருந்த செலோஃபேன் சுருள்களுக்கு நடுவே பிளாஸ்டிக் உறைகளில் மிகவும் ரகசியமாக மறைத்து வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பிசின் மற்றும் கொக்கைன் உள்ளிட்ட சுமார் 1 டன் அளவிலான போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன. லிதுவேனியா, பெல்ஜியம் மற்றும் ஸ்வீடன் ஆகிய நாடுகளை கடந்து வந்த இந்த லாரியை ஓட்டி வந்த 31 வயதான பெலரூஸ் நாட்டைச் சேர்ந்த ஓட்டுநர் உடனடியாக கைது செய்யப்பட்டார். சர்வதேச அளவிலான போதைப்பொருள் கடத்தல் வலையமைப்புடன் இவருக்கு தொடர்பு குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது. தற்போது நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டுள்ள இந்த சந்தேக நபர் பயோ நீதித்துறை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்பட உள்ளார். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. பிரான்சின் மெய்நெட்லார் மாகாணத்தில் உள்ள சூலர்-எட்-போர் நகராட்சி தேர்தலில் மர்மமான முறையில் பதிவான ஒரு கூடுதல் வாக்கால் அரசியல் குழப்பம் நிலவி வருகிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்ற இந்த தேர்தலில் ரெசம்பிளன்ஸ் அணி 393 வாக்குகளையும், லிவிங் டுகெதர் இன் சூலர்-எட்-போர்க் அணி 394 வாக்குகளையும் பெற்றுள்ளன. வெறும் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி தீர்மானிக்கப்பட்டுள்ள நிலையில் வாக்குச்சாவடி எண் ஒன்றில் வாக்குப்பதிவு முடிந்தவுடன் சரிபார்க்கப்பட்ட போது 412 உரைகள் மட்டுமே இருந்துள்ளன. ஆனால் வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் கூடுதலாக ஒரு வாக்கு சேர்ந்து 413 பதிவாகியிருந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பலமுறை எண்ணியும் இந்த மர்மம் விலகாததால் தோல்வியடைந்த அணி நன்டஸ் நிர்வாக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர முடிவு செய்துள்ளது. இந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் மீண்டும் ஒரு முறையான தேர்தலை நடத்துவதற்கே தாங்களும் விரும்புவதாக வெற்றி பெற்ற அணியின் தலைவரான செவரின் மெனட் தெரிவித்துள்ளார். எனினும் நீதிமன்றத்தின் தீர்ப்பு நிலுவையில் உள்ள நிலையில் புதிய நகராட்சி மன்றம் வரும் வெள்ளிக்கிழமை இரவு பதவியேற்க உள்ளதால் அப்பகுதியில் அரசியல் பரபரப்பு தொற்றிக்கொண்டுள்ளது. நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.